தகுந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு நாம் ஒரு இயேசு என்ற நாமத்துக்கு எவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது அப்படிங்கிறத ஒரு வாழ்க்கையில் அவர் செஞ்சு காட்டி அவர் எப்படி ஆண்டவர் விடுதலை செஞ்சாருங்கிறத பற்றி தான் ஒரு ஊழியக்காரரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மளோட கூட பேச ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த வசனங்களின் மூலமாக நாங்கள் ஆண்டவரை படிக்கும்போது உங்களுடைய நாமத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது என்பதை அறிந்து கொண்டு நாங்கள் உங்களுடைய நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கவும் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு நீ கற்றுத்தரணுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அப்படி உதவி செய்ய உங்களுடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் எங்களோடு கூட பேச வேணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து எங்களை வழிநடத்த உங்களுடைய வல்லமுள்ள நாமத்தை நாங்கள் உச்சரிக்க எங்களுக்கு நீ இன்னும் அதிகமாக கற்றுத்தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். வசனத்தை படிக்கும்போது எங்களுக்கு ஆசீர்வாதமாக தாரும். கேட்குற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் இத்தனை வல்லமுள்ள நாமத்தை நாம் தரிசிக்கவும் நாம் ஆண்டவரை சொல்லுகிறோம் என்ற அந்த வாஞ்சையோடு அந்த வார்த்தையை சொல்லி நாங்கள் ஜெபிக்க கற்றுத்தரோம். துதிக்கான மயமெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு வச்ச நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம இயேசு என்ற நாமத்துக்கு எவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது அப்படிங்கிறத ஒரு வாழ்க்கையில் நடத்தி காட்டின ஆண்டவர் நடத்தி காட்டின ஒரு தேவ மனுஷனை தான் நம்ம படிக்க போகிறோம். ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரு திருச்சபையை வச்சு இந்த கிறிஸ்துவை பற்றி சொல்லிட்டு இருக்காரு ஒரு ஊழியக்காரரு. ஆனால் ஊழியம் பண்ணும்போது நம்ம சபைன்னு வச்சு சபைக்கு வருவாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு நம்ம செய்தி கொடுக்குறதோ மற்ற அவங்கள பற்றி அறிவிக்கிறதோ ரொம்ப இலகுவாக இருக்கும். நமக்கு சொல்கிறதுக்கு நம்ம சபைக்கு போகும்போது நம்ம ஐயர்லாம் பேசும்போது பார்த்திங்கன்னாக்கி அது எல்லாருக்கும் பொதுவாக எல்லோரும் படிச்சுட்டு எல்லோரும் பைபிள் படிக்கிறவங்களா இருப்பாங்க, கேட்டு போயிடுவாங்க. ஆனால் இவர் அறியாத ஆண்டவரை பற்றி அறியாத மக்கள் இருப்பாங்க பார்த்திங்களா, அந்த இடத்துல போய் தேவனுடைய அன்பு எவ்வளோ பெரியது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய காரியங்களை சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அவர் சொல்கிற காரியங்களை சில இடத்துல எதிர்ப்பு இருக்கும் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல அந்த மாதிரி இல்லாமல் அவர் நல்ல ஊழியம் பண்ணுறதுக்கு மக்கள்லாம் நிறைய அவங்க சபை மாதிரி அவங்க கூடி ஜெபிக்கிறது மற்ற எல்லாம் ஒரு மீட்டிங் வச்சோம்னாக்க கூட்டமாக அவங்க பெரிய ஆண்டவர் எப்படி பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது அதை அங்கீகரித்து அவங்க இருந்தவங்க நிறைய கூட்டங்கள் அவர் சபைக்கு இருக்காங்க. இந்த நேரத்தில் எப்படி எதிரி பிசாசானவன் எத்தனை செஞ்சாலும் ஆண்டவர் அழைச்சி வச்சுருந்தாருன்னா செய்ய முடியாத பவுல் காலத்தில் படிக்கும்போது நம்ம அந்த இடத்துல படிக்கலாம். ஏன்னா ஆண்டவரை அழைச்சிருந்தாருன்னு நீ ஒன்றும் பண்ண முடியாது, அவன் சொந்த விருப்பத்தில் வந்தாம்னாக்கி அழிந்து போவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நம்ம வசனத்தை படிக்கலாம். அப்போது அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை அழைச்சி கொண்டு போனால் மாத்திரம்தான் நம்ம தைரியமாக எந்த இடத்துக்கும் போகணுமே வெளியே எந்த இடத்துலையும் நம்முடைய சொந்த விருப்பத்திலையோ மனுஷன் சொன்ன காரியங்களே வச்சு நம்ம போனோம்னாக்கி அந்த இடத்துல நமக்கு ஆபத்து வரும்போது பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஆண்டோடைய கருத்தை நம்ம தேடவே முடியாது. ஆண்டோடைய பிரசனத்தை நம்ம உணர்ந்து அவர் உதவி செய்யறதுக்கு நம்ம முடியாது. அதனால் நம்ம எப்பவும் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு அதன்படி கீழ்படிய இந்த தேவ மனுஷன் அப்படி தான் செஞ்சுருக்காரு. அதனால் அவருக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அவர் கூட்டமாக இருக்கும்போது ஒரு மந்திரவாதி வரான். மந்திரவாதி எப்படியாவது இந்த ஆளை கொண்டு பண்ணணும், இந்த மாதிரி நம்ம இடத்துல இந்த மாதிரி ஆண்டவரை பற்றி சொல்லி நிறைய மக்கள் கூட்டமாக போகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவனுக்கு மந்திரம் செய்கிறதுக்கு நிறைய பேர் போய் இருந்தவங்க ஆண்டவரை தேடி வந்ததுனால ஒரு பொறாமை வந்திருக்கலாம். அந்த மாதிரி அவன் செய்யும்போது அவன் அந்த மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்க டயத்தில் அவன் பெரிய கூட்டமாக இருக்காங்க மக்கள். அந்த கூட்டத்து நடுவில் ஒரு இந்த மந்திரவாதி ஒரு கழுத்தில் இந்த மனுஷன் மண்டவோடு போட்டுப்பான் பார்த்தீங்களா. நீங்கள் இந்த மந்திரம் செய்கிறவங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவன் இந்த தலையில் மண்டவோட கழுத்தில் போட்டுப்பாங்க. அந்த மண்டவோடையும் கையில் ஒரு கத்தி, இன்னும் பல கொடூரமான இந்த கொல்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு இந்த மனுஷன் நோக்கி எப்படியாவது இவரை கொல்றணும் ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். ஓன்னு சத்தம் போட்டு அவங்க எப்பவுமே நீங்கள் சத்தம் போடுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி சத்தம் போட்டு அவரை கொல்றதுக்கு வர்றான். இந்த நேரத்தில் அந்த மனுஷன் தேவ மனுஷன் நின்று வச்சுருப்பார் கையில் வேத புஸ்தகம். அந்த வேத புஸ்தகத்தை தான் அவர் வச்சுக்கிட்டு அவர் அதில் நிற்காரு. ஆனால் வந்த மக்கள் என்ன செய்வாங்க, மக்கள் ஒன்றும் செய்யலை. மக்களுக்கு பயம் வந்துட்டு, ஏன்னா காட்டு முறைத்தனமாக ஒரு மண்டவோட போட்டுட்டு ரத்தம் அது இதுமாக வச்சுக்கிட்டு ஒரு கத்தி அதெல்லாம் வச்சுட்டு வந்தோம்னா திடீர்னு வந்தான்னு வைங்க, நாம் பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்கள குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு மக்களுக்கு பொதுமக்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் சந்தித்து அவங்களுக்கு பழக்கம் இருக்காமல் இருக்கலாம். இவங்க ஆண்டவர் ஆவியானவர் இருக்கிறதுனால அவங்க பயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மற்றவங்க பயப்படுறதில்ல. நம்ம ஏன் பயந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி பயந்துட்டு அவங்க என்ன
செய்யனே தெரியாமல் நின்றுட்டு ஐயோ பாவம் இவர் ஆண்டவரை பற்றி சொல்கிற ஊழியக்காரரு இப்படி வந்து பரிதாபமாக இந்த ஊழியத்தில் வந்து இவர் கொல்றதுக்கு இப்படி வந்து நிற்க நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிவிட்டு அவரை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஆண்டவர் வந்து பாருங்கள், இந்த தேவ மனுஷன் வந்து எப்போவுமே பாருங்கள், நான் சொன்னோம்ல முதல்ல அது மாதிரி ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு போனாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆண்டவருடைய பிரசனத்தினால ஆவியான ஒரு வழிநடத்தலுக்கு இருக்கும் பொழுது அவர் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நமக்கு பாதுகாப்பு. மற்ற எந்த பாடிகாடும் வச்சிங்கன்னாக்கி நீங்கள் ஒன்றும் பாதுகாப்பே கிடைக்காது. அதனால் ஊழியம் பண்ணும்போது எப்போவுமே ஆண்டவர் ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கணும்னு சொல்லி நம்ம அவரை அழைச்சிட்டு போய் தான் நிறைய பேர் பாருங்கள் ஜெபம் பண்ணும்போதே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து பிரசங்கமே ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஆண்டவரை அழைச்சிக்கிட்டு தான் நம்ம அந்த வசனத்துக்குள்ளே போகணும். வசனம் நமக்கு தெரிஞ்சாலும் கூட ஆண்டவருடைய ஆவியானவர் இல்லாமல் நம்ம வசனங்களை போதிக்கவே கூடாது. அது ரொம்ப முக்கியங்க. இந்த தேவ ஊழியர் வந்து பயப்படாமல் நிற்காரு, வேத புஸ்தகத்தை வச்சு நிற்காரு. ஆனால் அந்த மனுஷனுக்குள்ளே என்ன செய்தார், அந்த நேரத்தில் இத்தனை பயங்கரமான கொடூரமான ஒரு மனுஷன் வந்து நிற்கும் பொழுது அவருக்கு வந்து இந்த பயமோ எது துரியலோ அந்த மாதிரி எதுவுமே வரல. மக்கள் தான் கலகலப்பாக இது பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ஆவியானவர் அவர்கிட்ட கிரியை செய்ய ஆரம்பிக்காரு. ஆரம்பித்த உடனே பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒன்றுமே சொல்லலை, இயேசுவே ஜீசஸ் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கூக்குரல் எடுத்தார். வேறு எதுவுமே பேசவே செய்யலை. என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்ல, மற்ற இந்த தொல்லைகள் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இவர் ஆண்டவரை நோக்கி தான் கூப்பிடுதார், பலத்த சத்தமாக கூப்பிடுதாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அவர் வந்து ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது இந்த மண்டவோடு போட்டு வந்தவனுக்கு என்னென்ன தெரியலை. இந்த மந்திரவாதிக்கு வழி தெரியாமல் உடனே என்ன செஞ்சால் கூட்டத்துக்கு நடுவில் ஓடக்க ஆரம்பிச்சிட்டான். கூட்டம் நிறைய இருக்குது, அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஓடிக்கிட்டே இருக்கான். ஓட தேவ மனுஷன் இன்னும் அதிகமாக இயேசுவேன்னு தான் சொல்கிறத விடாமல் அவர் இன்னும் அதிகமாக சொல்லிகிட்டே இருக்காரு. அவன் வந்து இப்போ சொல்லிகிட்டே இருக்கும்போது பாருங்கள் அமைதியாக நிற்கவே செய்யலை. அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். இவர் இந்த ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு. அந்த ஒரு வார்த்தையிலே அவன் போன இடம் தெரியவே இல்லை. மக்கள்லாம் அப்புறம் பார்க்காங்க, என்ன இவர் ஆண்டவரை பற்றி மட்டும் ஜீசஸ் கூப்பிட்டாரு, இவன் ஓடிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் பார்த்து. அப்போ ஆண்டவருடைய நாமம் அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது பிசாசானவனாலும் சரி, எத்தனை பெரிய பெரிய மந்திரவாதியாக இருந்தாலும் சரி ஓடுதான் அப்படிங்கிறத நினச்சி அவங்க வந்து இன்னும் அதிகமாக அவரை வந்து நேசித்து இன்னும் பெரிய ஊழியமாக அவர் பண்ணார். கிறிஸ்துவ பிள்ளையாக இருந்தோம்னாக்கே உங்களுக்கு விரோதமாக வந்து அவன் வந்து வருவான். கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுற போனாலும் சரி, ஆண்டவருடைய வசனத்தை சொல்லும் பொழுது பிசாசனம் வந்து எத்தனை வேடத்துலலாம் வருவான் பாருங்கள். எத்தனை துன்பம் தொல்லைகள் கொடுக்கறதுக்கெலாம் பவுலுக்கு வரலையா? அந்த மாதிரி வரும்பொழுது ஆண்டவருடைய அபிஷேகம் நம்ம மேலே இருக்கணும், அவருடைய வார்த்தை நம்ம மேலே இருக்கணும். அவரை கூப்பிடுறதுக்கு எப்பவும் நம்ம தயாராக இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் அவரை நோக்கி கூப்பிடும்போது அந்த நாமத்தில் வல்லமை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் கூப்பிட முடியும். சும்மா இயேசுன்னு கூப்பிட்டோம்னாலாம் ஒன்றும் நடக்காது. அதனால் ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லி நம்ம இயேசு நாமத்தை கூப்பிடும்போது, என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகள் துரத்துவீங்கன்னு சொல்கிறத வந்து ஆண்டவருடைய நாமத்தினால எப்படி ஆவியானவர் நம்மளோட கூட இருந்து அவர் வந்து நம்மளோட கூட இடைபெற்று நம்மளோட கூட பேசி நடத்தும் பொழுது தான் அவருடைய பிரசனம் அவருடைய கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது தான் அது நடக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அதுக்கு பிறகு அவன் வரவே இல்லை, அந்த ஊருக்குள்ளே வரவே இல்லைன்னு சொல்லி பார்க்கும். அதுக்கு விரோதமாக அவன் வந்த காரியங்கள்லாம் ஆண்டவர் வந்து என்ன செஞ்சார், பிசாசு என்ன செய்ய நினச்சானோ அதை வந்து ஆண்டவர் வந்து அழித்து போடுறதுக்கு வல்லமுள்ள ஆண்டவர். அதனால் பிசாசு நமக்கு எதிராக வந்தோம்னா நிறைய காரியங்கள் கொண்டு வரும்பொழுது நாம் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவருடைய நாமத்தை மாத்திரம் உச்சரித்து நம்ம ஆண்டவருடைய நாமத்தில் ஆவியானவர் உதவியோடு கூட இந்த பிசாசை நம்ம ஜெயிக்க முடியும். அதை நம்ம ஜெயிக்கிறதுக்கு இந்த ஊழியக்காரர் மூலமாக எப்படி ஆண்டவர் செஞ்சார் பாருங்கள். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலேயும் நிறைய காரியங்கள் பிசாசு கொண்டு வரும்போது இந்த நாமத்தை சொல்லி நம்ம ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஆவியானவர்கிட்ட நம்ம இன்னைக்கு ஜெபிக்கணும். ஆண்டவர் பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்வார். இந்த வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி ஏசாயா 54:17 இருக்குது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆண்டவர் வந்து எப்பவுமே நமக்கு எதிராக எந்த ஆயுதம் செஞ்சாலும் சரி அதை வாய்க்காமே போகப்படுவார். ஏன்னா அவன் வந்து உருவாக்குவான், அவன் வந்து பிசாசு உருவாக்கக்கூடியவன். ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் என்ன செய்தார், வாய்க்காமே போக சொல்லுவார். அது எதுவுமே சரியாக இவன் வந்து பாருங்கள் மந்திரவாதி மந்திரம் செஞ்சுருக்கலாம், ஏதோ செஞ்சுருக்கலாம், ஒன்றுமே செய்ய முடியாமல் அவனை துரத்தி விடுதார் பாருங்கள். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் வர்றவனை பிசாசை அப்படி துரத்துறதுக்கு வல்லமுள்ள நாமம், அவருடைய நாமம் எல்லாவற்றுக்கும் மேலான உயர்ந்த நாமம். உலகத்தில் எந்த நாமமும் இதுக்கு ஈடானது கிடையவே கிடையாதுன்னு சொல்லி நாம் உறுதியாக பற்றி பிடித்து கொண்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது பிசாசு என்ன கொண்டு வந்தாலும் மக்கள் மத்தியில் நாம் எப்பொழுதும் பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய நாமத்தை மாத்திரம்தான் உச்சரித்து அவருடைய நாமத்தில் நம்ம ஜெயிக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம காட்டி அவங்களுடைய வாழ்க்கையிலும் அவங்க அதை கடைபிடிக்க நம்மளை வந்து உருவாக்க ஆண்டவர் அப்படி பயன்படுத்த ஆண்டவருடைய நாமத்தில் நம்ம அவர்கிட்ட ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்வார். மற்றவங்களுக்கும் வந்து அதை செய்து முடிக்க நம்ம அந்த ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமாம்.
பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஆம் சாமி, நீங்கள் உங்கள் நாமத்தை தவிர வேற எந்த நாமம் இந்த உலகத்தில் இருக்காண்டவரே? எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடைய தேவன் எங்களுடைய தகப்பனாய் இருக்கிறவடைய நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிசாசானவன் எத்தனை திட்டங்களை வைத்திருந்தாலும் அத்தனை திட்டங்களிலிருந்து எங்களை மீட்டெடுத்து உங்களுடைய ரத்தத்தினால் கழுவி உங்களுடைய பிள்ளையா மாற்றிருப்பீங்க. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை ஆண்டவரே இடைஞ்சல்களை கொண்டு வரும் பொழுது என் தேவ கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை மறைத்து காக்கிற ஒரு கரம் இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை மூடி மறைத்திருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே பேரை சொல்லி உச்சரித்து பிசாசை ஜெயிக்க எங்களுக்கு கற்றுத்தருக்காங்க. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அந்த ஆவியானவர் எங்களை கிரியை செய்யத்தக்கதா இந்த நாட்களே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மன தடைகளை நீக்கிற தேவ கிருபை இந்த நாட்களை எங்களை முற்றிலுமாய் மாற்றி எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமான வாழ்க்கையை மாற்ற தேவ ஆவியானவர் இன்றைக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்க கேட்கிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆண்டவரே அனுபவத்தை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவர். பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சரீரங்களும் விடுதலை பெறட்டும் ஆண்டவரே. அவங்கெல்லாம் உங்க சாட்சிகளாய் நிற்கட்டும் ஆண்டவரே. கடைசி நாட்களே மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுகின்ற அந்த ஆவியானவரால் நிறைத்து பிள்ளைகளை நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அநேக பிள்ளைகளுக்கு சாட்சிகளாய் உடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் இயேசுவின் நாமம் எப்படி உயர்ந்தது என்பதை அறிந்து அறிக்கை செய்கிற பிள்ளைகளாய் அநேகர் எழும்பத்தக்கதாய் கிருபை செய்யுங்க. இந்த நாட்களை நாங்கள் இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே நாங்கள் தியானித்த இந்த வசனங்களின் மூலமா இந்த சம்பவத்தையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து தாங்க. அநேக பிள்ளைகள் இதயங்களுக்குள்ளே இந்த ஆண்டவரை இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த இதயத்திலே ஆண்டவரை எழுதி வையும் ஆண்டவரே. நீ ஜெயம் கொடுக்கிற தேவனா இருக்கிறீர். நீங்க ஆண்டவரை எல்லாவற்றையும் வாய்க்காமல் ஆண்டவரை பிசாசை எல்லாவற்றையும் மேற்கொண்டு எங்களை ஆண்டவரே தலையாக்குகிற தேவனா இருக்கீங்க ஆண்டவரை. கீழாகாமல் மேலாக்குகிற தேவனா இருக்கிறீர் என்பதை நாங்கள் இன்றைக்கு நாளில் அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செய்து உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது ஆண்டவரே அநேக பிள்ளைகள் எழும்பத்தக்கதாய் சத்துரு எத்தனை திட்டங்கள் வைத்திருந்தாலும் எல்லாவற்றையும் தேவ கிருபை மூடி மறைத்து எங்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்கள் மூலமா என்ன வைத்திருக்கிறீங்க திட்டம் அதை செய்து முடிக்க ஆண்டவரே தடைகளை நீக்கிற தேவ கிருபை இந்த நாளிலே ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆவியான உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொண்டவனா நன்றி. எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடினா நன்றி. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. மறுபடியும் சமுத்திரை வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் அம்மாக்கே செத்துக்கிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென்.